ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் க்ளவுட் மாடல்ஸ் க்ளவுடை வந்து எப்படிலாம் கேட்டகரைஸ் பண்ணி பிரிக்கிறாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா, க்ளவுடை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். அடுத்து என்ன பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். ஸோ இப்போ இந்த மூணுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ இப்படின்னா என்ன, நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னது, ஒரு கம்ப்யூட்டர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கணும், அதுக்கு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இது இந்த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இருக்கும்ல, அது எல்லாமே சேர்ந்து தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் எல்லாமே க்ளவுட்லேயே நமக்கு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு விர்ச்சுவல் மிஷின் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த விர்ச்சுவல் மிஷினில் என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ ரேம் போட்டுக்கலாம், ரேம் என்ன பண்ணிக்கலாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ இதேமாதிரி அதுக்கு என்ன நெட்வொர்க்கு, இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம க்ளவுட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹார்ட்வேர் எல்லாமே நம்ம க்ளவுடில் வாங்குறோம்ல, அதுக்கு பேர் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ நீங்கள் இப்போ க்ளவுடில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு நீங்கள் தனியாக அதுக்கு சிஸ்டம் எதுவுமே வாங்க வேண்டியது தேவையில்லை. ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு நார்மல் கான்ஃபிகரேஷனில் ஒரு சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா கூட, ஸோ அதில் அந்த விர்ச்சுவல் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஒர்க்னாலும் பண்ணிக்கலாம். பட் இதில் என்னது, ஹார்ட்வேர் ரிலேட்டடாக நீங்கள் எந்த ஒர்க்கும் தேவையில்லை. ஆனால் பட் இதில் உள்ள சாஃப்ட்வேர் இதில் எல்லாமே என்ன பண்ணணும்னா நீங்கள் தான் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ்னால் உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு தேவையானது எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க, மற்ற எல்லாமே நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, ஸோ அதில் நம்மளோட அப்ளிகேஷன் IaaS இன்ஸ்டால் பண்ணி அதில் நம்மளோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே என்னது நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னால் அது என்ன ஆகும்னா, ஸோ இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் இதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸையும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒன்லி உங்களோட அப்ளிகேஷன்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். உங்கள் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிவிட்டு அதை ஒன்லி டிப்ளாய் பண்ணுறது மட்டும் தான் உங்களோட வேலை. ஸோ இப்போ அவங்களோட டாட்நெட்டில் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை வந்து அதை வந்து டிப்ளாய் பண்ண போகிறீங்க. அதுக்கு என்ன பண்ணிப்பாங்கன்னா, இப்போ பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் வந்து அதுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போ அஷூரை பார்த்து வரீங்க, ஆப் சர்வீஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான ரன் டைம் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு டாட்நெட் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு IaaS தேவை, அதே மாதிரி டாட்நெட் ஃப்ரேம்வொர்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்னு அந்த உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இந்த பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a சர்வீஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்மும் என்னது அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ எனக்கு IaaS தேவை, அது மாதிரி இந்த டாட்நெட் ஃப்ரேம்வொர்க் தேவை. ஸோ இது எல்லாமே இந்த ஆப் சர்வீஸ் பண்ணுற அஷூரை பொறுத்தவரைக்கும் இது வந்து அஷூரில். ஸோ இது உங்களுக்கு வந்து வேறு க்ளவுடுக்கு வேறு டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும். இதில் வந்து என்னது ஆப் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஆப் சர்வீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணால் போதும், நீங்கள் ரன் பண்ணி அந்த URL ஹோஸ்ட் பண்ணால் போதும். மற்ற எப்படி நீங்கள் எதுவுமே நான் IaaSக்கு கான்ஃபிகர் பண்ணணும், மற்ற நான் எதுவும் செக் பண்ணணும் எதுவுமே தேவையில்லை. அது எல்லாமே என்னது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸில் கொடுத்துருவாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் as a சர்வீஸுங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ். இதுதான் பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ். அடுத்து SaaS மாடல். ஸோ SaaS மாடல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ளது எல்லாமே இருக்கும், இது பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ்க்குள்ளது எல்லாமே இருக்கும், அது கூட வர்றது தான். ஸோ அது என்னதுன்னா சாஃப்ட்வேர். ஆல்ரெடி நீங்கள் எதுவுமே டெவலப் பண்ண தேவையில்லை, ஆல்ரெடி டெவலப் பண்ண சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இப்போ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியும், Office 365, அப்புறம் Salesforce. ஸோ இது எல்லாமே என்னது சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எல்லாமே ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேரை ஃபுல்லாக டெவலப் பண்ணி அது எல்லாம் ஆல்ரெடி க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் ஒரு லாகின் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா, இல்லை லாகின் நமக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை, மற்ற எல்லாமே க்ளவுடில் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கும், பிளாட்ஃபார்மும் இருக்கும், சாஃப்ட்வேரும் சேர்ந்து வந்துடுது. ஸோ அதுதான் சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் என்னது, நீங்கள் ஒன்லி ஒரு அக்கௌண்ட் வாங்கி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம Office 365 வாங்கி யூஸ் பண்ணுறோம், Salesforce, இது மாதிரி இப்போ நிறையா சாஃப்ட்வேர் வந்துருச்சு.
இப்போ வந்து இந்த நமக்கு விசுவல் ஸ்டுடியோ ஆன்லைனில் இருக்குது, ஃபோட்டோஷாப்பு ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி க்ளவுடில் கோர்ஸ் பண்ணிட்டு நமக்கு அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த சாஃப்ட்வேரை எப்போ தேவைக்கு தகுந்தாப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இப்போ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் இந்த 3 கேட்டகரியாக தான் பிரிச்சிருப்பாங்க. என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்ன தெரிஞ்சிச்சா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது ஓன்லி ஹார்ட்வேர் பார்ட்ஸ். பிளாட்ஃபார்ம்ங்கிறது நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போகிறேன்னா அது டேரெக்டாக ரன் ஆகாது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருந்தால் போதாது. அதில் என்ன பண்ணியிருக்கணும்னா நமக்கு தேவையான ஓஎஸ் இருக்கணும், நமக்கு தேவையான சப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்கணும். ஸோ அதான் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். அதை எல்லாமே கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். சாஃப்ட்வேருங்கிறது ஆல்ரெடி ஒரு சாஃப்ட்வேரை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த அவங்கள்ட்டே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், அவங்ககிட்ட அதை இந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அதில் அவங்களோட சாஃப்ட்வேரை ஹோஸ்ட் பண்ணி நமக்கு ஒன்லி அக்கௌண்ட்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இதுதான் க்ளவுடோட பேசிக்ஸ். ஸோ இதில் என்னென்ன இதுக்கு ரிலேட்டடாக நம்ம க்ளவுடில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.